வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போறது யூனிட் 5ல இருந்துட்டு கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே இருக்கக்கூடிய கைனெட்டிக் மெத்தட்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன், அதாவது கைனெட்டிக் ரிலாக்ஸேஷன் மெத்தட், ரிலாக்ஸேஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன அப்படின்னா சில ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாவே இருக்கும். அதாவது உள்ள எடுத்துக்கக்கூடிய அந்த ரியாக்டன்ஸ் மிக்ஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமை நம்ம நார்மலா யூஸ் பண்ற மெத்தட்ஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் வழக்கமா யூஸ் பண்ற மெத்தட்ஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சில பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் தேவை. அந்த டெக்னிக்கை டெவலப் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐகன். ஸோ ஐகன் அவரோட கோ ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டெவலப் பண்ண மெத்தட் பேர் தான் என்ன மெத்தட்னா இந்த ரிலாக்ஸேஷன் மெத்தட் அப்படிங்கிறது. இது எதுக்காக மெயினா உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஃபாஸ்டா நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்ன மெத்தடு, இந்த ரிலாக்ஸேஷன் மெத்தட் அப்படிங்கிறது. இதை உருவாக்குனது யாருன்னா ஐகன் அப்படிங்கிறவரு. ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த செட்டப் பாருங்க, இது எதுக்கான அப்பாரட்டஸ் செட்டப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஜம்ப் மெத்தட். நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் மெத்தடு கீழே இருக்கக்கூடிய இந்த டி ஜம்ப் மெத்தடை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இங்க பார்த்தோம்னா ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை இங்கேருந்து வரும். இது வந்து கெப்பாசிட்டர். இங்கே வந்துட்டு கேப் இது இருக்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே செல்லுன்னு இருக்கா, இதுல வந்து நம்ம என்ன எடுத்துக்கோனா, நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை அக்வஸ் ஃபார்ம்ல எடுத்துக்குவோம். ஏன்னா அதான் என்ன பண்ணும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் அக்வஸ் ஃபார்ம்ல எடுத்தோம்னா தான். ஓகேவா? இது யாருன்னா போட்டோ மல்டிப்ளேயர், இது ஆசிலாஸ்கோப். ஓகேவா? இதெல்லாம் டிடெக்டர்ஸ். ஓகேவா? நம்ம இங்க எடுத்துருக்கிறது என்னது ஃபார்ம்ல எடுத்திருப்போம், சப்ஸ்டன்ஸை அக்வஸ் ஃபார்ம்ல எடுத்திருப்போம். ஓகேவா? இது வந்துட்டு மோனோக்ரோமேட்டாஸ். வர்ற லைட்டை என்ன பண்ணும், மோனோக்ரோமேட்டிக் லைட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம சப்ஸ்டன்ஸ் மேல பட வைக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரைக்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது லைட், அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு எங்க வரும், இந்த கேப்புக்கு இடையில வரும், ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் அதை அட்டைன் பண்ண உடனே இது என்ன பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ இங்க கெப்பாசிட்டன்ஸ் இது டிஸ்சார்ஜ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹை வோல்டேஜ் இது எங்க சப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுக்கு சப்ளை ஆகும். ஸோ செல்லுல யார் இருக்காங்க, நம்ம எடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மிக்சர் ஆஃப் ரியாக்டன்ட் அங்க இருக்கு. சரியா? ஸோ அதுல வந்துட்டு என்ன ஆகும், படும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கும் போது அந்த ரியாக்ஷன் இதுல அந்த ரியாக்டன்ஸ் வந்து ஒரு செர்டன் ஈக்குவலிபிரியம்ல இருக்கும். நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வோல்டேஜ் அங்க பாஸ் ஆகும்போது அங்க டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரைஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். டெம்பரேச்சர் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரைஸ் ஆகும். ஸோ அது நார்மலா இருந்த அந்த ஈக்குவலிபிரியம் இது என்ன ஆகும், அப்படியே ஸ்பாயில் ஆயிட்டு, அதாவது அது டிஸ்டர்ப் ஆயிட்டு ஒரு நியூ கெமிக்கல் ஈக்குவலிபிரியமா அட்டைன் பண்ணும் அந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இதனால அந்த ரியாக்டன்ஸோட ஈக்குவலிபிரியம்ல சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இதைதான் டி ஜம்ப் மெத்தட் சொல்லுவோம். டெம்பரேச்சர் சட்டுன்னு என்ன ஆகுது, ஒரு ஜம்ப் ஏற்படுறதுனால அந்த ரியாக்டன்ஸோட ஈக்குவலிபிரியம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. நார்மலா ஒரு கெமிக்கல் ஈக்குவலிபிரியம்ல இருந்தது, இப்போ என்ன ஆகுது, ஒரு நியூ கெமிக்கல் ஈக்குவலிபிரியம்க்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுல இருந்துட்டு வரக்கூடிய அந்த சரி சேஞ்சை வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருந்து ஒரு சரி இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்துட்டு எங்க போகும், பாஸ் ஆகும் பார்த்தோம்னா அந்த போட்டோ மல்டிப்ளேயர்ல இங்க நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ்னால இங்க வந்துட்டு சில குறிப்பிட்ட இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய லைட் எங்க போகும், போட்டோ மல்டிப்ளேயருக்கு போகும். ஸோ இது யாருக்கு வெர்டிகலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிலாஸ்கோப்புக்கு. இந்த ஆசிலாஸ்கோப்ல என்னதுன்னா ஒரு கிராஃப் மாதிரியே பிளாட் ஆயிரும். அதாவது எது வர்சஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா டைம் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன். ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன்ல ஏற்பட்ட சேஞ்சஸ கிராஃபாவே பிளாட் ஆயிரும் எங்க, இந்த ஆசிலாஸ்கோப்ல. ஸோ இந்த டிடெக்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன ப்ராசஸ், டி ஜம்ப் மெத்தட் அப்படின்ட்டு பேரு. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது, ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ்லயே அந்த ரியாக்டன்ட்ல நடக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் சேஞ்சை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். ஓகேவா? எது மூலமா அதை டிடெக்ட் பண்றோம், இந்த ஆசிலாஸ்கோப்ல.
ஓகேவா. வேரியஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைம். இங்க என்ன ஆகுது, ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை கொடுக்குறோம். ஸோ இது கெப்பாசிட்டன்ஸ் வழியா சப்ளை ஆகி இங்க வந்துட்டு ஒரு என்ன ஆகுது, இந்த கேப். ஓகேவா. ஸோ இதுல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வர்ற வரைக்கும் இங்க வந்து ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. அந்த குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அப்படி இங்க கரண்ட் பிரேக் டவுன் ஆகுது, இங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு. ஸோ என்ன ஆகுது, ஃபுல் வோல்டேஜ், அந்த குறிப்பிட்ட வோல்டேஜ் இது இந்த செல்லுக்கு போகுது. இந்த செல்லுல நம்ம யாரை எடுத்துக்கோம், அக்வஸ் ஃபார்மா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோம், அதாவது ரியாக்டன் மிக்சரை எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம அந்த குறிப்பிட்ட வோல்டேஜ் இது ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் தான் பாஸ் ஆகும். ஸோ அப்போ பாஸ் ஆகும்போது அங்க என்ன ஆகுது, அதோட ஈக்குலிபிரியம் அப்படி சேஞ்ச் ஆகுது. ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ இங்க இருந்துட்டு குறிப்பிட்ட இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய லைட் அப்படி எங்க போகுது, போட்டோ மல்டிபிளேயருக்கு போகுது. ஸோ போட்டோ மல்டிபிளேயர்ல இருந்துட்டு அப்படி எங்க இதை நம்ம எங்க ப்ரிடிக்ட் பண்றோம், நெக்ஸ்ட் ஆசிலோஸ்கோப்ல அதாவது வேரியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைம் மூலமா நம்ம என்ன பண்றோம், இதுல நடந்த அந்த ஈக்குலிபிரியம் சேஞ்சை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். ஸோ இது டெம்பரேச்சர் இங்க ரைஸ் ஆகிறதுனால, இந்த இதுல கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்ச் ஆகிறதுனால, ஈக்குலிபிரியம்ல சேஞ்ச் ஆகிறதுனால இதை நம்ம என்ன மெத்தடுன்னு சொல்றோம், டி ஜம்ப் மெத்தடுன்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் மெத்தட் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் மூலமா வந்து இங்க கண்டுபிடிப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர்ங்கிற பேராமீட்டர் மூலமா, டெம்பரேச்சர் மூலமா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மூலமா, இப்படி வேரியஸ் பேராமீட்டர்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த கைனடிக் மெத்தட்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் கீழே நம்ம யாரை பார்க்குறோம், டி ஜம்ப் மெத்தடை பார்க்குறோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ்னா இன்னும் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.